தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அந்த பெயருக்கு அர்த்தம் யெகோவா ரட்சிப்பு என்ற அர்த்தம். தைரியமாக தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை சொன்னவர் ஏசாயா தீர்க்கதரிசி. 4 யூத ராஜாக்கள் காலத்திலே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். பாவத்தை குறித்து கடினமாக பாரபட்சம் பார்க்காமல் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார். நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அதே வேளையில் வரப்போகிற மேசியா வரப்போகிற ரட்சிப்பு, அவர் மூலமாய் வரப்போகிற புதிய ரட்சிப்பு, புதிய படைப்பை குறித்து அவர் பேசியிருக்கிறதை காண முடிகிறது. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் தேவ தரிசனத்தை பார்க்கிறார். தேவ தூதர்கள் வந்து தன் உதடுகளை தொட்டு சுத்திகரிக்கிறதை பார்க்கிறார். நான் போவேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஒரு புதிய அழைப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்று பார்க்க முடிகிறது. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ஆகிய 4 யூத ராஜாக்கள் காலத்தில் நீண்ட காலம் ஒரு ஊழியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். தன்னை பற்றி பெருமையானவைகளை எங்கும் பேசாதபடிக்கு தன் தகுதியின்மையை பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக தெரிவித்து தாழ்மையோடு கூட அர்ப்பணித்த ஒரு நல்ல தாழ்மையான ஒரு ஊழியக்காரரை பார்க்கிறோம். பட்சபாதம் பார்க்காமல் முரட்டாட்டம் பண்ணுகிற யூதர் தலைவர்களை அவர் எதிர்த்து தைரியமாக தீர்க்க தரிசனம் உரைத்து கண்டித்தார் என்று பார்க்கிறோம். அதே வேளையில் 53ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகத்தில் வரப்போகிற மேசியா எப்படியெல்லாம் இருப்பார் என்று அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கிறோம்: மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசியாவை குறித்து மிக தெளிவான ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்தவர் ஏசாயா. நாம் சுகமாகிறோம், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, துக்கத்திலிருந்து, சரீரத்தின் எல்லா பலவீனங்கள், வியாதிகளில் இருந்து அவர் நமக்காக பாடுபட்டார். நாம் சுகமாகிறோம், புதிய ஏற்பாட்டில் சுகமானோம் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, 1000 வருட அரசாட்சி, இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை, நித்திய ராஜ்யம், இவைகளை எல்லாவற்றையும் முன்னறிவித்தவர் ஏசாயா தீர்க்கதரிசி. 66 அதிகாரங்கள் உள்ள அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற 66 புத்தகங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிற ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் மற்றவர்களை எச்சரிக்கவும், அதே வேளையில் அவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை காட்டவும் தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.